வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வெற்றி கொண்டான். 2 நாள் அரசுமுறை பயணமாக ஜப்பான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடியை அங்குள்ள இந்திய வம்சாவளியினர் கதக் மற்றும் பாரம்பரிய இசையோடு உற்சாகமாக வரவேற்றனர். இன்று நடைபெறவுள்ள உச்சி மாநாட்டுக்கு முன்னதாக வர்த்தக நிகழ்வு ஒன்றில் பிரதமர் கலந்து கொள்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இந்த வருகை சரியான நேரத்தில் நடைபெறுவதாக ஜப்பானிய வெளியுறவு வர்த்தக அமைப்பின் நிர்வாக துணைத் தலைவர் திரு கசுயா நகாஜோ தெரிவித்துள்ளார். 12வது ஆடவர் ஆசிய ஹாக்கி கோப்பை தொடர் பீகாரின் ராஜ்கிரில் இன்று முதல் நடைபெறவுள்ளது. இந்த போட்டிகளில் பங்கேற்கும் அனைத்து அணிகள், வீரர்கள் மற்றும் ஆதரவாளர்களுக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த ஹாக்கி தொடரை பீகார் நடத்துவது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும், சமீப காலங்களில் பீகார் ஒரு சிறப்பான விளையாட்டு மையமாக முத்திரை பதித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் இன்று தேசிய விளையாட்டு தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. புகழ்பெற்ற ஹாக்கி வீரர் மேஜர் தியான் சந்தின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி இந்நாள் கொண்டாடப்படுகிறது. அமைதி மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய சமுதாயத்தை உருவாக்கும் விளையாட்டு என்ற இந்த ஆண்டுக்கான கருப்பொருளோடு இத்தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 125வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மை கவ் இணையதளம் மற்றும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக இன்றைய தினம் வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.